ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அன்பு மீனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா செஞ்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. வாங்க, எண்ணெய் கத்திரிக்காயிலே நிறைய வெரைட்டி இருக்குது. நாம் எப்படி செய்கிறோன்றது இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் தனியா, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு சிம்மில் வச்சு பொறுமையாக வாசனை வர அளவுக்கு வறுபடட்டும். அதுக்கப்புறம் தேங்காய் அதில் சேர்த்துக்கலாம். நான் மிளகாவை எடுத்துட்டேன், தீஞ்சிட போகுதுன்றதுனால. இந்த மசாலா கூட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் இல்லை ஒரு கடாயில், சட்டியில் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் குழம்பு. அதனால் நாங்கள் சட்டியில் வைக்கிறோம். கடலை எண்ணெய் ஊற்றிட்டு, நல்லெண்ணெய் ஊற்றினீங்கனாலும் நல்லாயிருக்கும். நாங்கள் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு கருவேப்பிலையும் ஒரு கையளவு பூண்டும் போடணும். இதுவும் நல்லா சிம்மிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயம், நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 2 பழுத்த தக்காளி போட்டு அது வதங்கட்டும். அதுக்கு நடுவில் நம்ம 4ஆக வகுந்து வச்சுருக்க கத்திரிக்காவை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போது இங்கே நல்லா இந்த மசாலா வெந்துருச்சு. அதில் தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. சிம்மிலே வதங்கட்டும். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் தேவையான காரத்துக்கு போட்டுக்கலாம். இதோடைய மெயின் சீக்ரெட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பொருளையுமே சிம்மில் வதக்கி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா சேர்க்கணும். அப்படி சேர்த்து குழம்பு செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இப்போது நமக்கு தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டோன்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. இதை மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். சூப்பரான ரெசிபி.